சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. விமானங்களில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக விமான நிறுவனங்களுக்கு சில அறிவுறுத்தல்களையும் விதிமுறைகளையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஒரு விமானத்தில் இருக்கக்கூடிய மொத்த இருக்கைகள்ல 60% இருக்கைகள்ல எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் விமான பயணிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கட்டாயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் இப்படி ஒரு உத்தரவு என்றால், இப்போ விமானங்கள்ல பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இருக்கையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர்கள் விரும்பிய இருக்கையை தேர்வு செய்யும் போது அதற்கு கூடுதலான கட்டணத்தை அவர்கள் செலுத்த வேண்டும். உதாரணமாக, எனக்கு ஜன்னல் ஓரத்தில் ஒரு சீட் தேவைப்படுகிறது என்றாலோ அல்லது ஓரத்தில் ஒரு சீட் தேவைப்படுகிறது என்றாலோ அதனை நான் தேர்வு செய்து கொள்ள முடியும். அப்படி நான் விரும்பிய சீட்டை தேர்வு செய்யும் போது அதற்கு கூடுதலாக 1000 முதல் 2000 ரூபாய் வரை விமான நிறுவனங்கள் கட்டணமாக விதிக்கும். அவற்றை செலுத்த வேண்டும் என்பது இதுவரை விதியாக இருக்கிறது. ஆனால் தற்போது பயணிகளுடைய உரிமைகள் மற்றும் வசதியை உறுதி செய்யும் விதமாக ஒரு பிளைட்ல மொத்தம் எத்தனை இருக்கைகள் இருக்கிறதோ அதில் 60% கட்டணம் எதுவுமின்றி இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரே PNR-இல் விமான டிக்கெட் முன்பதிவு செய்யப்படும் போது அருகருகே சீட் ஒதுக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்தில் 3 பேர் ஒரு விமானத்தில் பயணம் செய்கிறார்கள் என்றால் அவர் அனைவருக்கும் ஒரே PNR ஒதுக்கப்படும். பல நேரங்களில் மாறி மாறி இருக்கைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஒருவருக்கு முன் இருக்கை, ஒருவருக்கு பின் இருக்கை, ஒருவருக்கு வேறு ஒரு இடத்தில் இப்படி இருக்கைகள் ஒதுக்கப்படும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே PNR-இல் எத்தனை நபர்கள் பயணம் செய்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அருகருகே இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர செல்ல பிராணிகளை விமானத்தில் அழைத்து செல்வதற்கு ஏதுவான வகையில் ஒரு தெளிவான கொள்கையை விமான நிறுவனங்கள் வகுக்க வேண்டும். சிலர் பூனைகளை எடுத்துச் செல்வார்கள், சில பேர் நாய்களை எடுத்துச் செல்வார்கள். இப்படி இன்னும் சில செல்ல பிராணிகள் இருக்கின்றன. அவற்றை விமானங்களை பயணிகள் எடுத்து செல்ல ஏதுவாக தங்களுடைய அந்த கொள்கைகளையும் விதிமுறைகளையும் தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கலைஞர்களை பொறுத்தவரை, கலைஞர்கள் விளையாட்டு வீரர்களை பொறுத்தவரை அவர்கள் விமானங்களில் பயணம் செய்யும் போது விளையாட்டு கருவிகள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இசைக்கருவிகள் ஆகியவற்றை எல்லாம் எடுத்து செல்லும் போது பல நேரங்களில் பல சிக்கல்களை சந்திக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றார் வகையிலே அதனை அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அனுமதிக்கப்படும் போது விமானங்களுடைய அந்த பாதுகாப்பு, செயல்திறன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பயணிகளுக்கு வசதியாக இருக்கக்கூடிய வகையிலே அந்த கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பயணிகளுக்கு என்று சில உரிமைகள் இருக்கின்றன. அப்படி அந்த பயணிகளின் உரிமைகள் என்னென்ன என்பதை விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள், இணையதளங்கள், செயலிகள் ஆகியவற்றை தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும். பயணிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன இருக்கிறதோ அவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக திடீரென்று விமானம் ரத்து செய்யப்படுகிறது அல்லது பயணம் மாற்றி அமைக்கப்படுகிறது போன்ற சூழ்நிலைகள் பயணிகளுக்கு என்னென்ன அந்த வசதிகள் இருக்கிறதோ, உரிமைகள் இருக்கிறதோ அவற்றை விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு, விமானம் தாமதமாகிறது அல்லது ரத்து செய்யப்படுகிறது என்றால் பயணிகளுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அவர்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஏதாவது உணவுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் போன்ற பல விதிமுறைகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று பல்வேறு விதிமுறைகளை தற்போது விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.